முதலமைச்சர் விஜயோடைய ஜோதிடர் சொல்லியிருக்காரு. இப்போ முதலமைச்சர், அடுத்தது பிரதமர். இவர் பிரதமர் ஆனாரு அப்படின்னா வந்து ரஷ்யாவுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய ஜோதிடர் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தமிழ்நாட்டோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்க்கறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறார் வழி. அதை பண்ணட்டும். அதுக்கப்புறம் பிரதமர் போட்டோம். அதுக்கப்புறம் ரஷ்யா பிரச்சனைக்கு இவரால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் எப்படி இவர் ரஷ்யா பிரச்சனைக்கு போக முடியும்? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை தீர்த்தாருன்னா அதுவே பெரிய சாதனை. அது தீர்ப்பாரா? அதுக்கான திறமை இருக்கா? அது திறமை மீன்ஸ் நாலேஜ் இருக்கா? கூட இருக்கிறவங்க இவருக்கு ஒத்துழைப்பாங்களா? முக்கியம். இவரே பண்ணுவாரான்றது ஓகே. கூட இருக்கிற எல்லாரும் இவருக்கு ஒத்துழைக்கணும்ல. ஒத்துழைப்பாங்களான்னே தெரியாது. ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்கலாம். ஒத்துழைச்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். என்ன கேட்டால் அரசியலில் எல்லாரும் ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது எந்தெந்த கட்சியாக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், டிவிகேவாக இருந்தாலும், இவர் வேணால் கை சுத்தமாக இருக்கலாம். எதிர்பார்ப்பு படி நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதுக்கு யாருமேன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒத்துழைப்பாங்கன்னா முடியாது. இப்போவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்திலே சில இதெல்லாம் வந்துருச்சு. எம்எல்ஏ வந்து கேக் வெட்டினது, அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தா ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொன்னார் பவர் என்கிட்ட தான் இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அவர்கிட்ட பவரை வச்சுக்க முடியுமா? இவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனாருங்கிறதுக்கான கேள்விக்கே இன்னும் பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் பிரதமருங்கிறீங்க, ரஷ்யா பிரச்சனைங்கிற. பிரதமர் ஆகிறதுக்கு எங்கே சார்? இவர் யார் சார் தெரியும்? தமிழ்நாட்டில் தெரியும், ஓகே. சரி, இல்லை சவுத் இந்தியாவில் தெரியும், அப்படி வச்சுப்போமே. சவுத் இந்தியா அப்படி 4 ஸ்டேட்டில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாரும் பார்ப்பாங்க. இவர் எப்படி பிரதமர் அந்த இதுக்கு எங்கே வருவார்? இவர் யாருக்கு தெரியும்? ஒரு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக இப்போதைக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் தற்காலிக சீஃப் மினிஸ்டர். இவர் வந்து 6 மாதம் முடிஞ்சால் தொடர்றதும் தொடராததும் சூழல் தான். அந்த சூழல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போ தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் போகலாம். பிரதமருங்கிற மாதிரி பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தருவாங்களா? ஃபஸ்ட்டு இவரை யார் என்ன பண்ண போகிறாங்கன்றது அவருக்கே தெரியும். இவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறதும் அவருக்கு தெரியும். நாம் எல்லாரும் ஓட்டு போட்டோமா, அவர் ஜெயிச்சிட்டாரா? அதுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியலாது. அதனால தான் அந்த சாப்டர் அவர் பேசுகிறார். ஏன் இவ்வளோ பெரிய ஆள் வித்தின் 2 இயர்ஸில் சீஃப் மினிஸ்டர் ஆனவர் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு? ப்ரெஸ் மீட்டிங்கே வர மாட்டேங்கிறாரு. அந்த கேள்விக்கு அவராலையும் பதில் சொல்ல முடியாது, யாராலையும் பதில் சொல்ல முடியாது. பார்க்கலாம். அவர் ஃபஸ்ட்டு இவர் வராரான்னு பார்க்க. இந்த 6 மாதத்தை முடித்து அடுத்த 1 வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுறாரான்னு பார்ப்போம். 6 மாதம் கட்டாயம் இவர் இருந்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் இடையில யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவர் 6 மாதம் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை தேவைப்பட்டா இவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண கேட்டாங்கன்னா, கேட்கலன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறார். கேட்டாங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணணும். சார் வெளியுறவு கொள்கைன்னு இவருக்கு என்ன தெரியாது சார். சின்ன பிள்ளைங்க, ஒரு 6 வயசு பையனாட்டவர். தமிழ்நாடு இவருக்கு என்னென்ன, தமிழ்நாடு இருக்கிற பிரச்சனையும் இவருக்கு என்னென்ன தெரியாது. விவசாயத்தை பற்றியோ, இதே கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற பிரச்சனைகளோ இதெல்லாம் என்னென்ன தெரியாது. இவர் ஒரு 6 வருஷ பையனாட்டவங்க போகிறாரு. இதுவரை ப்ரெஸ் சந்திச்சிருக்காரா? நீங்கள் ப்ரெஸ் சந்தித்து பொதுமக்களோட பிரச்சனையை பேசியிருக்காரா? பேசலை. ஆக்சுவலாக இப்போ பொதுமக்கள் பிரச்சனையே ப்ரெஸ்ஸு கூட விவாதிச்சா தானே தெரியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். ப்ரெஸ்ஸை இவர் அவாய்ட் பண்ணுறதே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமுங்க. ப்ரெஸ்ஸை, பத்திரிகையாளர்களை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலுங்க. இவர் அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ ஒரு தப்பை வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்து ப்ரெஸ்ஸை பார்க்காம போயிட்டே இருந்தால் என்னதை நடந்தாலும் யாருக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்த அரசு வந்து தமிழ்நாடு இருக்கிற பிரச்சனையே இவர் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்த இடத்துக்குள்ள அவர் போக முடியாதுங்க. அது வந்து அவர் அபத்தமான ஜோதிடர் வச்சு கேட்டு போகிறது தப்புங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிறாங்க. இந்த 25 எம்எல்ஏக்களை எதிர்த்து ஓட்டு போனோன்னா பதவி நீக்க உறுதி. இந்த ஆட்சி 6 மாதத்தில் போயிருங்க. அப்படி நம்ம அதை மற்ற ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அரசியலில் வரக்கூடாது அப்படின்றது ஒரு தீர்மானம் போட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு சில ஸ்டேட்டுங்களில் அது மாதிரி வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை. நீ யாருனாலும் வந்துக்கலாம், எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து அதை வராங்க.
அது மற்றவங்க இங்கே இருக்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக வந்து கேரளாவுல எல்லாம் வந்து தமிழ்நாட்டு பீப்புள் போல் கேரளாவில் வந்து அது மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது கரெக்டாக சிந்திப்பாங்க. கரெக்டாக சிந்திச்சு தான் அதை செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். யார் எது எப்படி இருந்தாலும் ஆனால் சில மைல்களை கடக்கணும். அப்படி பண்ணால் தான் அவங்க அதை வெற்றி பெற முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/3 மட்டும்தான் வந்து அந்த ஜோதிடருடைய கான்செப்டில் போயிட்டுருக்கோம். மீதி எல்லாமே அதுக்கு அந்த அந்த முற்போக்கினுடைய இதில் தான் சிந்தனையோடு தான் போயிட்டுருப்பாங்க. அதுக்குன்னு வந்து அது ஜோதிடர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால வந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அது மாதிரி எத்தனை பேர் வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? இந்தியாவில் இது மாதிரி ஜோதிடர் சொல்லி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கிறேன், எல்லாம் வேர்ல்டுலே எல்லாம் சொல்லி இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லி ஏதாவது காட்ட முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏதோ ஒரு யுகத்தில் அது மாதிரி சொல்லலாம். பட் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ வந்து ஒரு அலை அடிக்கிற மாதிரி அதுவும் அலை அடிக்க முடியாது. பட் இதில் வந்து அது நிறைய எல்லா ஸ்டேட்டுக்கும் போகணும், எல்லா ஸ்டேட்டு மக்களும் அதை ஏற்றுக்கணும். ஸோ அப்படியெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் வெகு வெகுவாக தான் வந்து அதை வந்து போக முடியுமே தவிர எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கெட்சு போட்டால் அது ஒரு 30 வருஷத்துக்கு கழித்து ஒரு 20 வருஷம் கழித்து அப்போ அந்த டைமில் வந்துச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்றது ஒரு கணிக்கலாம். அந்த மாதிரி இதுங்களில் தான் அது மாதிரி பண்ண முடியுமே தவிர மற்றது இதுங்கள்லாம் வந்து யோசிக்கலாம். பட் அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட்டு எடுத்து அதை வந்து அதுக்கு மக்கள் ஏற்றுக்கணும். ஆமாம், மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஜோதிடத்து மேலே நமக்கு நம்பிக்கையே கிடையாது. மனுஷன் நமக்காக தான் உண்டு. அதாவது விஜய் வந்து அவர் வந்து இவ்வளோ வருவாருன்னு சொல்லி அவருக்கே இது கிடையாது. நல்லா நம்பிக்கை வச்சுருந்தாரு மக்கள் மேலே. மக்கள் அவருக்கு உண்மையான வாக்கு இது கொடுத்துருக்காங்க. நான் உண்மையான ஏடிஎம்கேக்காரன். இருந்தாலும் மக்கள் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இருந்து அவர் பிக்கப் பண்ணி தமிழ்நாட்டை வந்து நல்ல மேன்மைப்படுத்தி இது பண்ணிட்டான்னா மேலே வரைக்கும் போகலாம். பிரதமர் அது கூட வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவங்கவங்க பயன்படுத்திக்கிடணும். விஜய் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாருன்னா என் பையன் பேரும் விஜய் தான். அதனால் அவர் பயன்படுத்திக்கிட்டான்னா நல்லது. எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை கிடையாது. மனித நம்பிக்கை தான் உண்டு. மனுஷன்தான் இப்போ மனுஷன் தான் ஓட்டு போட்டாங்க. சாமி வந்து ஓட்டு போடல. மனுஷன் தானே ஓட்டு போட்டாங்க. சாமி வந்து ஓட்டு போடல. ஏதோ அது அவங்க சைடு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. ஒவ்வொருவருக்கும் இறை நம்பிக்கை உண்டு. என் குடும்பத்துலேயும் எல்லோரும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லாம் இது பண்ணுவேன். ஆனால் நான் எந்த இதுவுமே நான் இது பண்ண மாட்டேன். அவங்கவங்க நம்பிக்கை நம்பிக்கையை வந்து அவங்க நம்பிக்கையோடு உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது வந்து வெளிப்படக்கூடாது. இப்போ அவர் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. அந்த தப்பு அதை அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அதே மாதிரி அதை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கூடாது. நீர் எந்த இதாக இருங்க, அதை வந்து வெளிப்படுத்தி கொடுக்கூடாது. முட்டாள்தனம். ஜோதிடத்தை நம்புறதே முட்டாள்தனம். அதுலேயும் இவர் வந்து மதச்சார்பற்ற ஒரு அரசியல், மதச்சார்பற்ற ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு கையில் சிவப்பு கயிறு கட்டிட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கையில் சிகப்பு கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க, சாய்பாபா கோயில் போனீங்க, திருச்செந்தூர் போனீங்க, மசூதி போனீங்க, இதெல்லாம் ஓகே, மதச்சார்பற்றது. அதுக்கப்புறம் எதுக்கு சிவப்பு கயிறு கட்டிக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் குருவை எடுத்துன்னு வந்து மத குரு மாதிரி ஒரு ஜோசியக்காரை எடுத்துன்னு வந்து கூட வச்சுக்கிட்டீங்க. அது தெரியலையா? முன்னாடியே தெரியலையா இது தப்புன்னு? ஒரு ஐஏஎஸை கூட வச்சுக்கலாம், ஒரு ஐபிஎஸ்ஸை கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு எக்கனாமிஸ்ட்டை கூட வச்சுக்கலாம். சார், எனக்கு நாலேஜ் கம்மி, நான் திரையுலகத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர் வேலைன்னா ஒரு நல்ல படிப்பாளியை வச்சுக்கலாம். ஒரு ஜோசியரை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னாவே அப்போ உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, இதை விட வேறு என்ன சொல்லணும்? இந்த அரசாங்கத்திட்ட பணம் இருக்குதானே? இல்லைங்க. இப்போ பார்த்தா ஒயின் ஷாப் வில்லேஜ்லாம் கட்சிக்கான போய் ஒரு பாடல் ஒயின் ஷாப்பில் மாமூல் கேட்குறேன். போய் ஒயின் ஷாப்பில் பாரில் போய் எங்கள் பழனி ஏரியா வழியில் 2000 ஒரு கடைக்கு 5000 கூட 10,000 கூட அப்படின்னு காசு கேட்குறானுங்க. டிவி கட்சிக்கார பூரா போய் பழனி, தொப்பம்பட்டி, ஒட்டச்சத்திரமெல்லாம் போய் ஒரு பாருக்கு 5000 கூட 2000 கூட 10 ரூபா சேர்த்து விற்று எங்களுக்கு காசு கொடுன்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அராஜகம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அந்த கட்சியில் சரியான ஒரு சீப்பாக செக்ரட்டரி இல்லைங்க. சும்மா விளையாட்டு பிள்ளை மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்தது, ஓட்டு போட்டாங்க, ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ ஒயின் ஷாப்பு, பாரு இதுலாம் போய் காசு கேட்குறானுங்க.
ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா எச்சா விற்று கொடு. நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன், கட்சி ஃபங்க்ஷனு, ட்ரம் செட் வைக்கணும், ஃபங்க்ஷன் வைக்கணும், 5000 கொடு 10,000 கொடுன்னு காசு கேட்குறானுங்க. பாருகளில் போய் தகராறு பண்ணுறானுங்க, சேல்ஸ்மேன்கிட்ட தகராறு பண்ணுறானுங்க. இல்லை அது அப்படி வந்து அது ரஷ்ய அது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது வந்து உலக நாடுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 நாடுகள் இருக்குதுன்னு சொன்னால், அந்த நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இதுங்கள்லையும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்குது. அந்த நோக்கத்தில் வந்து அது யார் வந்து அது கரெக்டாக வந்து அது ஒரு சில இதுங்களை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த பொருளாதாரம், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், சூழ்நிலை, மக்களுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து இருந்தால்தான் வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமே தவிர, அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஊரில் உள்ளே இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இவங்க ஏதாவது போயிட்டு இவங்க என்ன பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வந்து என்னத்தை பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து இப்போ அவ்வளோ பெரிய வல்லரசு நாடே அது மாதிரி தான் இருக்குது. அது வந்து ரஷ்ய பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு அந்த நாடுகளாக பார்த்து கொஞ்சம் இது பண்ணி மற்ற நாடுகளில் ஏதாவது போய் கொஞ்சம் அனுசரித்து பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுமே தவிர, நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ எடுத்த உடனே போயிட்டு அது பிரைம் மினிஸ்டர் ஆகி அப்புறமா நீங்கள் அவங்க மக்களை ஏற்று அதை நீங்கள் வந்து இந்த இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள்லாம் அதில் போயிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டு நீங்கள் நிற்க முடியுமே தவிர, நான் எல்லா பிரைம் மினிஸ்டரையும் நான் இது பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. ஆமாம், அதெல்லாம் வந்து அது சில சாத்தியம் அல்ல. சார் ஃபஸ்ட்டு வந்து ஜோதிடத்தை நம்புறதே அபத்தமானதுங்க. அதுவுமே இது வந்து ஒரு விபத்தில் வந்த ஒரு அரசுங்க. இந்த அரசு வந்து என்னென்னா வந்து குதிரை பேரம் பண்ணி அதிமுக ஏடிஎம்க வந்து உடைச்சி லீமா சுகர ஒரு 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 லாட்ரி அதிபரை வச்சு உடைச்சி வந்திருக்காங்க. இந்த அரசு வந்து அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காதுங்க. இது மைனாரிட்டி அரசு. மைனாரிட்டி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிறாங்க. 6 மாதத்துக்கு தான் இந்த ஆட்சி இருக்குங்க. 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காது. இடைத்தேர்தலில் மீண்டும் தமிழ்நாடு சந்திச்சுட்டே ஆகணும். மக்கள் யோசிக்காமல் எந்த ஒரு அஜெண்டா இல்லாமல் மக்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்னும் மந்திரி சபையே இப்போ பதவி ஏற்றுக்காமல் ஒரு அரசாங்கம் இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி முழுசாக விவசாயத்தை பற்றி குறிப்பாக விவசாயத்தை பற்றியெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. விவசாயத்தை பற்றி எப்படி விவசாயத்தை அடுத்த விவசாயம் வாழ்ந்தாத்தே ஒரு நாடு வந்து முன்னேறுங்க. இந்த விவசாயத்தை பற்றி இன்றைக்கி வரல ஒரு வார்த்தை சொல்லிங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து ஓட்டுக்காக சொல்கிறதானுங்க, பணம் தர்றேன் அதுன்னு. இதே வந்து இது ஓட்டுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குற பணத்தை விவசாயத்துக்கு கொடுத்தா, ஏரி குளம் தூர்வாரி ஏரி குளம் தூர்வாரி விவசாயத்துக்கு கொடுத்தா நாடு எவ்வளவோ முன்னேறும். அப்படி அஜெண்டாவெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லைங்க. அதாவது வந்து விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, ஓட்டை வந்து விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்தலாம்ங்கிறது வந்து தான் இந்த அரசாங்கத்தோட எய்மை ஒழிஞ்சு மக்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இது வந்து ஒரு சினிமா மோகத்தில் போட்டதை ஒழிஞ்சு உணர்வுபூர்வமாக இந்த வந்து குறைஞ்சபட்சம் நல்லதாக கெட்டது இந்த தமிழ்நாட்டை இந்த 2 திமுக அதிமுகவும் எவ்வளோ ஒரு முன்னுக்கு கொண்டு போயிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சில தவறுகள் இருந்தாலும் இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டை ஒரு முன்னேற்ற பாதைக்கு திமுக அதிமுக கொண்டு போயிருக்கிறத நம்ம ஏற்று ஆகணுமுங்க. இவங்க அப்படி ஒரு இது கூட செய்ய முடியாதுங்க.